வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்றைக்கி கபீரோட தோஹா என்ன தோஹா பார்க்கலான்னா, இன்றைக்கி ஒரு படித்ததுனால யாரும் ஞானியாக முடியாது, அனுபவத்தால் மட்டும்தான் ஞானியாக முடியும். பெரிய பெரிய புத்தகங்கள் கிரந்தங்கள் படித்ததுனால யாரும் ஞானி ஆக முடியாதுங்கிறத இந்த தோஹா மூலமாக சொல்லியிருக்கார். போத்தி படி படி ஜக்முவா பண்டித் பயான் ந கோயி ஏகே ஆக்கர் பிரேமுகா படே சோ பண்டித் ஹோயி. போத்தினா பெரிய பெரிய புக்கு கிரந்தங்கள் சொல்கிறோம் இல்லையா, ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், பகவத்கீதை, அப்புறம் பைபிள், குரான், இதெல்லாம் பெரிய பெரிய கிரந்தங்கள். இதெல்லாம் படித்ததுனால யாரும் பண்டித்து பயான்னு கோய் நீ பண்டிதனாக ஆகிடவே முடியாது. அப்போ பண்டிதன் ஆகணுன்னா என்ன பண்ணணுன்னா, ஏகே ஆக்கர் பிரேமுக்கா, பிரேமுன்ற அக்ஷரம் உனக்கு தெரியாத வரைக்கும் பண்டிதன் ஆக முடியாது. உண்மையில் கபீர் என்ன சொல்கிறார்னா, இதில் மனசால் உண்மையான அன்பும் பக்தியும் யாருக்கு இல்லையோ அவங்க எவ்வளவு தான் படித்தாலும், உயர்ந்த புத்தகங்கள் பெரிய பெரிய புத்தகங்கள் படித்தாலும் யாரும் ஞானியாக ஆக முடியாது. அன்பும் மனுஷத்தன்மை இது ரெண்டும் இருந்தால் தான் உண்மையான ஞானியாக ஆக முடியும். புக் நாலேஜ் அப்படி சொல்கிறோம் இல்லையா, நம்ம சொல்கிறோம் ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம் தமிழில். அப்படின்னா என்ன, ஒரு பேப்பரில் வெறும்னா சுரைக்கா அப்படின்னு எழுதி வச்சா அதை நம்மளால் பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி வெறும்னா பல புத்தகங்கள் மட்டும் படிக்கிறது மூலமாக ஒருத்தர் ஞானியாக ஆக முடியும்னா ஆக முடியாது. அந்த புஸ்தக ஞானத்தை விட மகத்துவபூர்ணமானது, மகத்துவம் நிறைந்தது எதுனா அன்பு, கருணை, இது எல்லாத்துக்கும் மீறி மனுஷத்தன்மை அப்படிங்கிறது தான். ஸோ யாரோட மனசில் யாரோட ஹிருதயத்தில் உண்மையான அன்புங்கிறது இருக்கோ அவன்தான் உண்மையான ஞானி அப்படின்னு சொல்கிறேன். நான் பெரிய 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 புக்கெல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அந்த புஸ்தகத்தை பற்றின நாலேஜ், புஸ்தக அறிவு வேணால் அவங்களுக்கு இருக்குமே ஒழிய உண்மையான ஞானம்ங்கிறது இருக்காது. அதனால் கபீர்தாசர் சொல்கிற எவ்வளோ பெரிய பெரிய புத்தகங்கள் படித்தாலும் உணர்வு பூர்வமாக அன்புங்கிற விதையை நம்ம மனசில் விதைக்காத வரைக்கும் ஞானியாக ஆக முடியாது. அதனால் ஏகே அக்ஷர் அப்படின்னா 1.5 அக்ஷரம்தான், பிரேம் அவ்வளோதான், 1.5 அக்ஷரம்தான். இந்த 1.5 அக்ஷரம் அன்புங்கிறது யார் மனசில் இருக்கோ அவங்க தான் உண்மையான ஞானியாக ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறார் மாஸ்டர்ஸ். அதனால் நம்ம எல்லார்கிட்டையும் உயிர் உள்ள பொருளாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், விலங்காக இருக்கட்டும், தாவரங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லார்கிட்டையும் நம்ம அன்போடையும் கருணையோடு இருக்கணும்னு கபீர்தாசர் இந்த தோஹா மூலமாக சொல்கிறார். நன்றி மாஸ்டர்ஸ்.